ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் இங்கிலீஷை தமிழ் மூலமாக கற்றுக்குறீங்க அப்படின்னா அது தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் தமிழ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கும்போது எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் தான் இம்ப்ரூவைஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு அந்த அளவு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஒரு லாங்குவேஜை நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் படிக்கிறதுக்கும் இங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷில் படிக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற சுச்சுவேஷன் ஆகுதுன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? தமிழுக்கு தான் கொடுப்பீங்க. ஸோ தமிழ் மூலமாக அந்த இங்கிலீஷை நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்களுக்கு சென்டென்ஸ் சேஞ்ச் ஆகலாம், ஆர்டர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அது மாதிரி இந்த வேர்பு தான் இதுக்கு சூட் ஆகுமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் அண்ட் டவுட்ஸ் வரும். இதே நீங்கள் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் நீங்கள் ரீட் பண்ணி அதை லேர்ன் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரெயினில் என்ன ஆகும், அந்த வேர்பில் இருந்து அந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலேயே இதை ரியலைஸ் பண்ண முடியும். 1 வீக் நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு தெரியும். ஒரு நெக்ஸ்ட் வீக் ஒன்லி இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். ஸோ தமிழ் ட்ரை பண்ணாதீங்க, புரியலைன்னா கூட இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் நீங்கள் அதை ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் தமிழ் லாங்குவேஜ் தான் இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பண்ணும்போது, ஸோ இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் கிராமர் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் மெமரைஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயினில் அந்த வேர்பில் இருந்து அந்த சென்டென்ஸ் பேட்டர்னே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக் ஆயிடும். ஓகே, ஸோ நான் இதனால தான் நான் தமிழில் இந்த செஷனை எடுக்க போகிறதில்ல. ஒரு நார்மல் இங்கிலீஷில் தான் நான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நான் நடத்த போகிறேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, how many parts of speech in English grammar? Of course, 8 parts of speech in English grammar. At first, let us start with noun. What is noun? Noun is a name given to a person, place, things, idea, feeling, etc. So noun is a name of person, name of place, things, ideas and feelings. Example: dog, Mary, apple, teacher, student, horse. Second, verb. What is verb? A verb is a word or group of words that describes an action, experience of the subject. Example: the action of subject: run, look, sit, walk, see, realize, play, watch, etc. Third, pronoun. What is pronoun? A pronoun replaces the name of a person, place, a thing, idea in a sentence. Pronoun is nothing but it replaces the noun. Noun mean any individual name, for example Mary. But you should not repeat the same word in a paragraph. So instead of that noun, you have to use the word pronoun she or he, it. So example: he, she, it, her, they, that, we, etc. Fourth one, adjective. What is adjective? An adjective describes a noun
are pronoun. Examples: red, tall, fat, beautiful, sour, big, etc. Imagine a flower. You can qualify that flower like red flower, big flower, beautiful flower, the taste of flower, sour, the size of flower, big, tall. Likewise, you can describe the noun. A fifth, adverb. What is adverb? A word that adds more information about place, time, manner, cause, or degree to a verb, an adjective, a phrase, or another adverb. So it add more information about verb, adjective, phrase, or another adverb. Examples: very. So the verb, take a verb fast. You can say very fast. So it gives more information about verb. So always, never, late, soon, tomorrow, etc. Sixth one, preposition. What is preposition? A preposition is used before a noun, pronoun, gerund to show place, time, direction in a sentence. Examples: at, in, on, from, about, to, for, until, etc. Seventh one, conjunction. What is conjunction? A conjunction is a word that connects phrases, words, or clauses. Conjunction are often used as transitions. Examples: and, because, but, since, moreover, until, etc. Eighth, interjection. What is interjection? An interjection is an exclamatory word or words that shows strong or certain feeling and has no grammatical function in the construction of a sentence. Examples: bravo, well, hooray, yeah, oops, ouch, etc.